Hi, hello all. Today in this session, we are going to see about the topic of anti-ulcer drug, UPSC level drug inspector level MCQ question bank. So this session contains the 120 questions, which include pharmacology, medicinal chemistry, and regulatory focus. Without any further delay, we are moving on to the first question, omeprazole. So omeprazole belong to which chemical class of anti-ulcer drug? We know that prazole with drugs which ends with prazole, these are called as the proton pump inhibitor. இந்த proton pump inhibitors எல்லாமே என்னன்னா acid liable drugs, அதாவது ஆசிட் கண்டிஷன்ல வந்து இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து டிகிரேடேஷன் நடக்கும். ஸோ இந்த ஒமிப்ரசோலோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கிளாசிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ given options are option A substituted benzimidazole, option B substituted imidazole, option C thiourea derivative, option D guanidine derivative. So this azole means it contains imidazole ring as a basic structure. இந்த imidazole structure இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்கு சான்சஸ் இருக்கு, ஆப்ஷன் ஏ இல்ல ஆப்ஷன் பி. ஸோ ஒமிப்ரசோல் விச் இஸ் an substituted benzimidazole derivative. இந்த substituted benzimidazole along with that omeprazole இருக்க pyridine ring இருக்கு தெரியுமா, இந்த சைடு வந்து substituted benzimidazole இருக்கும், இந்த சைடு வந்து pyridine ring இருக்கும். இந்த ரெண்டு ஹெட்ரோசைக்கிள்ஸ் வந்து எதனால லிங்க் ஆயிருக்குன்னா மெத்தில் சல்ஃபினைல் பிரிட்ஜ்னால வந்து பாண்ட் ஆயிருக்கு. ஸோ omeprazole belongs to the substituted benzimidazole classification of drug. So as I said before, omeprazole and all other marketed proton pump inhibitor are substituted benzimidazoles, which is characterized by a pyridine ring linked via methyl sulfinyl bridge to the benzimidazole nucleus. Moving on to the next question. So the next question is the active species formed after the acid activation of proton pump inhibitor. So proton pump inhibitor வந்து ஒரு acid liable, அதாவது ஆசிடிக் கண்டிஷன்ல டிகிரேடேஷன் நடக்கும். பட் இதோட ஆக்டிவேஷன் எங்க நடக்கும்னா அசிடிக் கண்டிஷன்ல தான் நடக்கும். ஸோ தட் அப்படி நடக்கும்போது என்ன ஆக்டிவ் ஃபார்மா கன்வெர்ட் ஆயிடும். கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா இது வந்து கோவலன்ட்லி பைண்ட் வித் தி புரோட்டான் பம்ப்ஸ். இந்த புரோட்டான் பம்ப்ல வந்து இது வந்து பைண்ட் ஆகும். ஸோ அந்த ஆக்டிவ் ஃபார்மா கன்வர்ஷன் நடக்கும்போது என்ன இந்த புரோட்டான் பம்ப் இனிபிட்டர் எல்லாமே ப்ரோட்ரக் வந்து என்ன ஆகும்னா இந்த ப்ரோட்ரக்ஸ் வந்து ஆசிட் கண்டிஷன்ல வந்து ஆக்டிவ் ஃபார்மா கன்வெர்ட் ஆகும். அந்த மெட்டபாலைட் பேர் வந்து என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் ஏ வந்து சல்பாக்சைல், option B sulfone, option C cyclic sulfonamide, option D sulfonic acid. So with among the four options cyclic sulfonamide இதுதான் வந்து ஆக்டிவ் மெட்டபாலைட்டா வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஆக்டிவ் ஃபார்ம் வந்து என்னன்னா covalently bind with the proton pumps. So the right answer is the option C cyclic sulfonamide. So acid catalyzed protonation, அதாவது அந்த இடத்துல H+ ions இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த புரோட்டான் பம்ப்ல வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து என்ன பண்ணும்னா சைக்ளிக் சல்ஃபினமைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சைக்ளிக் சல்ஃபினமைடு வந்து என்ன பண்ணும்னா டைசல்ஃபைட் பாண்ட் மூலமா வித் சிஸ்டீன் ரெசிடியூஸ் அந்த புரோட்டான் பம்ப்ல இருக்க சிஸ்டீன் ரெசிடியூஸ்க்கு இது போய் இந்த போய் சல்ஃபினமைடு வந்து பைண்ட் ஆகும். எது மூலமா டைசல்ஃபைட் பாண்ட். அங்க பார்த்து என்ன பார்த்தோம், ஒமிப்ரசோல்ல மெத்தில் சல்ஃபைல் அந்த பிரிட்ஜ் மூலமாக pyridine ரிங்கும் substituted benzimidazole பைண்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டைசல்ஃபைட் பாண்ட் மூலமாக என்ன சிஸ்டீன் ரெசிடியூ வித் த புரோட்டான் பம்ப் இனிபிட்டர்ஸ்ல வந்து இருக்கிற சிஸ்டீன் ரெசிடியூஸ் கூட பைண்ட் ஆகும். அண்ட் மூவிங் டு த தேர்ட் கொஸ்டின், which cysteine residues are the principal covalent binding sites for the proton pump inhibitor? நமக்கு தெரியும், ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம், புரோட்டான் பம்ப் இனிபிட்டர் வந்து ப்ரோட்ரக், அது ஆசிட் கண்டிஷன்ல ஆக்டிவேஷன் மெட்டபாலைஸ் நடந்து ஒரு ஆக்டிவ் சல்ஃபினமைடா கொடுக்கும். இந்த சல்ஃபினமைட் வந்து என்னன்னா சிஸ்டீன் ரெசிடியூஸ் அந்த புரோட்டான் பம்ப் இனிபிட்டர்ல வந்து ஆக்ட் ஆகும். இந்த சிஸ்டீன் வந்து என்னென்ன சிஸ்டீன் ரெசிடியூஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் சிஸ்டீன் 321 அண்ட் சிஸ்டீன் 459. ஆப்ஷன் பி வந்து சிஸ்டீன் 813 அண்ட் சிஸ்டீன் 822. ஆப்ஷன் சி வந்து சிஸ்டீன் 100 அண்ட் சிஸ்டீன் 200. ஆப்ஷன் சி வந்து டி வந்து 1650 அண்ட் 1660. ஸோ அமாங் த ஃபோர் ஆப்ஷன் இந்த புரோட்டான் பம்ப் இனிபிட்டர்ல இருக்கிற என்ன சிஸ்டீன் ரெசிடியூஸ்னா சிஸ்டீன் 813 அண்ட் சிஸ்டீன் 822. ஸோ பர்டிகுலர்லி இந்த பேண்டோப்ரோசோல் இருக்கு தெரியுங்களா, இந்த பேண்டோப்ரோசோல் வந்து என்னன்னா இந்த ரெண்டு ரெசிடியூஸ்ல போய் ஆக்ட் ஆகி இது வந்து என்ன லாங்கர் டியூரேஷன் ஆஃப் த ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல் அதர் புரோட்டான் பம்ப் இனிபிட்டர் வந்து 813ல மட்டும் தான் ஆக்ட் ஆகும். எது மூலியமாக டைசல்ஃபைட் பாண்ட் மூலியமாக பாண்ட் ஆகும். பட் பேண்டோப்ரோசோல் மட்டும் என்ன இந்த புரோட்டான் பம்ப்ல இருக்கிற ரெண்டு ரெசிடியூஸ் கூட பைண்ட் ஆகி லாங்கர் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்து ஆசிட் செக்ரேஷன் வந்து கம்மி பண்ணும். ஸோ அண்ட் மூவிங் டு த ஃபோர்த் கொஸ்டின், which proton pump inhibitor has the highest pKa value? ஸோ எந்த புரோட்டான் பம்புக்கு வந்து highest pKa வேல்யூ இருக்கு based on the pyridine nitrogen. ஸோ அது மூலியமா pKa வேல்யூ வச்சு fastest onset of activation கேட்கறாங்க. ஸோ பேண்டோப்ரோசோல் PPA என்னென்ன கேட்டகரிஸ் என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு,
omeprazole, lansoprazole, rabeprazole, pantoprazole. Among the four classification, pantoprazole மட்டும் என்னன்னா ரெண்டு சிஸ்டீன் ரெசிடியூஸ்க்குள்ள போய் பைண்ட் ஆகும். ஒன் இஸ் 813 அண்ட் ஒன் இஸ் த 822. இது போய் ஆக்ட் ஆகுறதுனால என்ன லாங் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷனுக்கு வந்து இந்த பேண்டோப்ரோசல் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஷார்ட்டா ரிமெம்பர் பண்றதுக்கு பேன் மீன்ஸ் பாஞ்ச் மீன்ஸ் 5x மோர் பொட்டன்ட் தென் த ஒமிப்ராசோல். ஒமிப்ராசோலோட என்ன ஆகும்னா இந்த பேண்டோப்ரோசல் வந்து லாங்கர் டியூரேஷன் 5x மோர் பொட்டன்ட் சொல்றாங்க. பட் பிகே வேல்யூ வந்து எதுக்கு ஹையஸ்ட் இருக்குன்னா ராபிப்ராசோல். இந்த ராபிப்ராசோலோட பிகே வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால என்னன்னா இன் மைல்ட் அசிடிக் கண்டிஷன்ல கூட என்ன ஆகும்னா இது வந்து என்னன்னா ஆக்டிவ் ஃபார்மா கன்வெர்ட் ஆகி ஃபாஸ்டர் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், எஸ் omeprazole represent which enantiomeric form of omeprazole? omeprazole வந்து enantiomera இருக்கு, ப்ரோட்ரக் இருக்கு. இது வந்து ஆக்டிவ் ஃபார்மா கன்வெர்ட் ஆகும்போது என்ன ரெண்டு கேட்டகரி ஆஃப் மிக்சரா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா எஸ் omeprazole, அதாவது எஸ் omeprazole மீன்ஸ் எஸ் enantiomer தான் வந்து என்ன பண்ணுன்னா omeprazole வந்து கிடைக்கும். ஸோ திஸ் எஸ் இது எதனால கிடைக்குன்னா omeprazole ப்ரோட்ரக் வந்து சைட்டோக்ரோம் P2C19 என்சைம் மூலியமாக என்ன ஆகும்னா இது வந்து எஸ் ஐசோமர் அண்ட் ஆர் ஐசோமரா வந்து கிளீவ் ஆகும். ஆஃப்டர் த சிஸ்டமிக் எக்ஸ்போஷர் வந்து இந்த எஸ் ஐசோமர் இருந்தால் ஹை அமௌண்ட் ஆஃப் சிஸ்டமிக் எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும். அண்ட் வித்வுட் ஃபர்தர் டிலே சிக்ஸ்த் கொஸ்டின் போயிடலாம். டெக்ஸ் லான்சோப்ரசோல். ஸோ டெக்ஸ் லான்சோப்ரசோல் இஸ் நோட்டபிள் ஃபார்மசூட்டிக்கலி ஃபார் ஃபார்முலேஷன் ஃபீச்சர். என்ன ஃபார்முலேஷன் ஃபீச்சருக்காக இது வந்து என்ன பெட்டர்னு சொல்றாங்க? ஆப்ஷன் ஏ இமிடியேட் ரிலீஸ், ஆப்ஷன் பி டியூவல் ட்ரக் ரிலீஸ் for prolonged plasma level concentration, option C effervescent formulation, option D transdermal patch. So dex lansoprazole means dual. அப்போ dual drug delayed release, அதாவது இது வந்து என்ன ஒரு certain two different pKhsல வந்து என்னன்னா drug release வந்து இது பண்ணும். ஸோ ஒரு certain pKhsல வந்து என்னன்னா drug வந்து first ரிலீஸ் பண்ணும். அடுத்த pHsல போகும்போது என்ன ஆகும்னா இது வந்து இன்னும் ஹை அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்து ரிலீஸ் பண்ணும். இப்படி பார்ட்டா வந்து ட்ரக் ரிலீஸ் பண்றதுனால prolonged plasma drug concentration வந்து நம்ம attain பண்ணலாம். So the right answer is option B. So as I said before, dex lansoprazole uses the dual delayed release. So இந்த enteric coated tablet கொடுக்கும்போது என்னன்னா acidic pHல கொஞ்சம் ட்ரக் வந்து ரிலீஸ் ஆகும், in alkaline pHsல வந்து கொஞ்சம் ட்ரக் ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த ரெண்டு pHsல மெயின்டைன் பண்றதுனால என்ன plasma level concentration வந்து increase ஆகுது. And moving on to the seventh question, which enzyme is primarily responsible for the metabolism of the most of the PPA? இந்த PPA எல்லாம் நமக்கு ப்ரோ ட்ரக்னு தெரியும், ஆசிட் லயபிள் ட்ரக்ஸ்னு தெரியும். இந்த PPA வந்து ஒரு சர்டன் என்சைம்ஸ் ஸ்டொமக்ல இருக்கிறதுனால வந்து என்ன இது வந்து டிகிரேடேஷன் பாத்வே வந்து அண்டர்கோ பண்ணும். ஸோ மெட்டபாலிக் பாத்வே வந்து அண்டர்கோ பண்ணும். ஸோ அது வந்து என்ன என்சைம்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து சைட்டோக்ரோம் P2C19, ஆப்ஷன் பி சைட்டோக்ரோம் E2E1, and third option is the 1A1, and fourth option is the 2A6. So most of the PPA proton pump inhibitors வந்து என்னன்னா சைட்டோக்ரோம் P2C19 என்சைம் மூலமாக வந்து என்னன்னா மெட்டபாலிஸ் நடக்கும். ஸோ இந்த மெட்டபாலிஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா ஆக்டிவ் ஃபார்மா கன்வெர்ட் ஆகி அது வந்து பிளாஸ்மா லெவல் வந்து தெரபட்டிக் ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மூவிங் ஆன் டு தி எய்த் கொஸ்டின், pantoprazole is often preferred IV administration. So among the proton pump inhibitor, pantoprazole வந்து என்ன மோஸ்ட் பொட்டன்ட் சொல்லிட்டோம், 5x மோர் பொட்டன்ட்னு சொல்லியாச்சு. இந்த 5x மோர் பொட்டன்ட் வந்து சொல்லும் போது என்ன ஆகும்னா IV அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொடுக்குறோம். IV அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா ப்ரொஃபைலக்சிஸ், ஸ்ட்ரெஸ் அல்சர் ப்ரொஃபைலக்சிஸ் யூஸ் ஆகுது. ஸோ அல்சர் வந்து டூ டைப் ஆஃப் பிரிக்கலாம், ஒன்று வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு அல்சர், ஒன்று வந்து ஆசிட் இன்டியூஸ்டு அல்சர், and third one is the miscellaneous. So in particular stress induced ulcer க்கு வந்து என்னன்னா prophylaxis pantoprazole வந்து கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்ற ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லோயர் காஸ்ட் ஒன்லி, ஆப்ஷன் பி மினிமல் ட்ரக் இன்டராக்ஷன் பொட்டன்ஷியல் அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் IV ஃபார்முலேஷன், ஆப்ஷன் சி ஃபாஸ்டர் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் தென் அதர் PPA, அண்ட் ஆப்ஷன் டி ரெக்யர்மெண்ட் ஆஃப் நோ ஆசிட் ஆக்டிவேஷன். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த PPA எல்லாமே என்னன்னா ஆசிட் கண்டிஷன்ல மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். அதாவது ப்ரோட்ரக் வந்து மைல்ட் ஆசிடிக் கண்டிஷன்ல வந்து என்ன ஆகும்னா ஆக்டிவ் ஃபார்மா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. அண்ட் தென் ஃபாஸ்டஸ்ட் ஆன்செட் தென் அதர் PPA நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து என்ன லாங்கர் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் தான் கொடுக்கும் pantoprazole, அதாவது 5x பொட்டன்ட் தென் த omeprazole. ஃபர்ஸ்ட் ஆனா ஃபாஸ்டர் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் கொடுக்கிறதுக்கு என்னன்னா rabeprazole மீன்ஸ் ரேபிட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன், உடனடியா ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு rabeprazole கொடுக்கும். and then lower cost இது வந்து இந்த ஆப்ஷனுக்கு ரிலேட்டடா இல்ல. and then right answer is the minimal drug interaction potential and IV stability formulations. And moving on to the ninth question, as per the drug and cosmetic rules, prescription only anti-ulcer drugs like omeprazole are typically scheduled under. So இந்த
புரோட்டான் பம்ப் இனிபிட்டர்ல எந்த ஷெட்யூல்ஸ் கீழே வருதுன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் ஏ ஷெட்யூல் ஜி, ஆப்ஷன் பி ஷெட்யூல் ஹெச், ஆப்ஷன் சி ஷெட்யூல் C1, ஆப்ஷன் டி ஷெட்யூல் எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ், அதாவது அடிக்டிவ் ஃபார்மிங் ட்ரக்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ஷெட்யூல் எக்ஸ் கீழே வரும். அது ஷெட்யூல் C1 பாத்தீங்கன்னா பயாலஜிக்ஸ் ஃபுல்லா இது வரும். ஷெட்யூல் ஹெச் பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ்னு வரும். ஷெட்யூல் ஜி வந்துன்னா ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஸ். ஸோ இந்த பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் எல்லாமே என்னன்னா ஷெட்யூல் ஹெச் கீழே வரும். ஸோ புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் லைக் ஒமிப்ரசோல், பேண்டோப்ரசோல், ராபிப்ரசோல் இது எல்லாமே என்னன்னா ஷெட்யூல் ஹெச் கீழே வரும். Moving to the 10th question, which schedule of the drug and cosmetic rules pertain to narcotic and psychotropic drug substances required for special warning on the label? So ஒரு ட்ரக் வாங்கணும்னா அதுக்கு மேல வந்து ஒரு ப்ரிகாஷன்ஸ் இருக்கும், காஷன்ஸ் இருக்கும், வார்னிங் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்லாம் வாங்க போதுன்னா டாப் ரைட் கார்னர் வந்து NRX கொடுத்துருப்பாங்க. ஸோ RX மீன்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி, டேக் தூன்னு இருக்கும். N வந்து எது இண்டிகேட் பண்ணுதுன்னா திஸ் N இஸ் தட் ஹச் ஷெட்யூல் பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் எல்லாமே என்னன்னா என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திஸ் காஸ் இந்த அடிக்டிவ் ஃபார்மிங் ட்ரக்ஸ் வந்து NRXS கொடுப்பாங்க. அது வந்து என்னன்னா யூஸ்வலா நார்கோட்டிக் அளவுக்கு இருக்காது, மைல்ட் அடிக்டிவ் ஃபார்மிங் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா ஷெட்யூல் H1. ஸோ திஸ் ஷெட்யூல் H1 கவர்ஸ் த ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக் கம்பேர்ட் டு த ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இது மோர் பிரிஸ்கிரைபர் டீடைல்ஸ் வந்து இந்த ட்ரக்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒமிப்ரசோலோ பேண்டோப்ரசோலோ வந்து நம்ம வந்து டிஸ்பென்ஸ் பண்றோம்னா அதோட ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம என்ன அட்லீஸ்ட் 3 years வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது எது கீழே வருது? NRX வந்து என்னன்னா ஷெட்யூல் H1 கீழே வருது. And moving on to the 11th question, ranitidine was withdrawn from many of the markets around 2019-2020. ஸோ இந்த ranitidine வந்து அரௌண்ட் 2019-2020, அதாவது கோவிட் டைம்ல வந்து இந்த ranitidine வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. எதுக்காக? சர்டன் ரீசன்ஸ்க்காக, சர்டன் லெவல் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் வந்து அந்த ranitidine இருக்கு. ஸோ நமக்கு வந்து கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ranitidine பார்த்தீங்கன்னா ஃபியூரான் ரிங் இருக்கும். அலாங் வித் தட் இந்த இது வந்து வித்ட்ரா பண்ணதுக்கு மெயின் ரீசன் கேட்கறாங்க. The given option are ஆப்ஷன் ஏ வந்து ஜீனோடாக்சிக் அசைட் இம்பியூரிட்டி, ஆப்ஷன் பி N nitrosodimethylamine that is NDMA, ஆப்ஷன் சி ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன், ஆப்ஷன் டி ரெசிடுவல் சால்வெண்ட். ஸோ நமக்கு வந்து யூஸ்வலா வந்து வித்தவுட் நம்ம இந்த கொஸ்டின் படிக்காம இந்த கொஸ்டின் நம்ம ரிவைஸ் பண்ணாம போயிருந்தோம்னா என்ன போயிட்டோம்னா ரெசிடுவல் சால்வெண்ட் போட்டிருப்போம். ஏன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமன் மேனா யோசிக்கும் போது என்னன்னா ranitidine சிந்தசிஸ் பண்ணா பென்சின் தேவைப்பட்டிருக்கும், சால்வெண்ட் தேவைப்பட்டிருக்கும். அப்போ இதோட சால்வெண்ட் லெவல் வந்து இம்பியூரிட்டிஸா இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஆகுனா இதனால வந்து எதனா சம் எஃபெக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுனால இது வந்து இம்பியூரிட்டி லெவல் டிடெக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுக்கு மெயின் ரீசன் வந்து withdrawal from the market is the N-nitrosodimethylamine. இந்த NDMA இம்பியூரிட்டிஸ் இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா இந்த ranitidine வந்து வித்ட்ரா பண்றாங்க. இந்த NDMA ஓட ரோல் என்ன? இந்த NDMA லெவல் ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து ஹியூமன் கார்சினோஜெனிக், அதாவது கேன்சர் காசிங் எபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணா USFDA, யூரோப்பியன் மெடிக்கல் ஏஜென்சி, அண்ட் தென் CDSO இந்த மாதிரி ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்ல என்ன பண்றாங்கன்னா இந்த ranitidine வந்து இது வந்து வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின், 12th கொஸ்டின். NDMA ஆல்ரெடி பார்த்தோம். ranitidine இந்த NDMA இம்பியூரிட்டிஸ்ல வந்து அதிகமா இருந்ததுனால தான் என்ன பண்ணாங்கன்னா டியூரிங் கோவிட் டைம், அதாவது 2019 அண்ட் 2020 வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க மார்க்கெட்ல இருந்து. ஸோ இது வந்து என்னன்னா விச் ICH கைட்லைன்ஸ் கீழே வருது? ஸோ எந்த இந்த இம்பியூரிட்டி டிடெக்ஷன் மெத்தட் வந்து எந்த ICH கைட்லைன்ஸ் கீழே வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ICH Q1A, ஆப்ஷன் பி ICH M7, ஆப்ஷன் சி ICH Q6A, ஆப்ஷன் டி ICH Q8. ஸோ இந்த இம்பியூரிட்டி டிடெக்ஷன் மெத்தட் வந்து எது கீழே வருதுன்னா ICH M7 கைட்லைன்ஸ் கீழே வருது. And moving on to the 13th question, cimetidine clinically significant drug interaction arise mainly from the inhibition of. So இந்த cimetidine வந்து நம்ம வந்து ஒரு drug along with other drugs கொடுக்கும்போது என்ன ஆகுனா அது வந்து என்ன ஆகுனா drug interaction வந்து காஸ் பண்ணும். ஸோ என்ன மாதிரி எந்த என்சைம் மூலமா இது வந்து drug interaction வந்து காஸ் பண்ணி இனிபிட் பண்ணுது? எந்த என்சைம்? ஆப்ஷன் ஏ சைட்டோக்ரோம் 450 என்சைம். இந்த சைட்டோக்ரோம் 450 என்சைம்ல 3 டைப்ஸ் இருக்கு, CYP1A2 and 2D6 and 3A4. And then option B is plasma cholinesterase, option C is xanthine oxidase, option D monoamine oxidase B. So இந்த cimetidine வந்து என்ன ஆகுனா certain level of enzyme வந்து இன்ஹிபிட் பண்றதுனால என்னன்னா அதர் காம்பினேஷன் ட்ரக்ஸ் கொடுக்கும்போது என்ன அதோட டாக்ஸிசிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிமிட்டிடின் பிளஸ் பினடைன் கொடுக்கும்போது என்னன்னா இந்த பினடைன் மெட்டபாலிஸ் ஆகிறதுக்கு ஒரு தேவையான என்சைம் வந்து என்னன்னா சைட்டோக்ரோம் 450. இந்த என்சைம் வந்து நம்ம வந்து சிமிட்டிடின் கொடுத்து பிளாக் பண்றது மூலமா என்னன்னா பினடைன் லெவல் இந்த பிளட் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா phenytoin டாக்ஸிசிட்டி வந்து காஸ் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணா இந்த சைட்டோக்ரோம் 450 என்சைம் வந்து இனிபிட் பண்றது தான் இந்த சிமிட்டடினோட வேலை. And moving on to the 14th question, cimetidine anti-androgenic side effects gynecomastia result from its action at which receptor? So இந்த cimetidine வந்து ஆல்ரெடி பார்த்தோம் சைட்டோக்ரோம் 450 என்சைம் வந்து இனிபிட் பண்றதுனால செவரல் ட்ரக்ஸோட டாக்ஸிசிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆண்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆன்டி ஆண்ட்ரோஜெனிக் மீன்ஸ் அதாவது டெஸ்டோஸ்டெரோன் லெவல் வந்து கம்மி பண்ணுது, ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து அதிகப்படுத்துது. இன் மேல்ல பாத்தீங்கன்னா சிமிட்டேடின் வந்து நம்ம கொடுக்கவே கூடாது, பிகாஸ் இட் androgen receptor antagonism act ஆகும் and then inhibition of the estradiol metabolic. So moving on to the 15th question, which H2 receptor antagonist has the least CNS penetration? So எந்த H2 receptor antagonist வந்து CNS penetration வந்து கம்மியா இருக்கு, making it preferable in the elderly patient to avoid confusion. ஸோ elderly பேஷண்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் H2 பிளாக்கர் வந்து நம்ம கொடுப்போம். H2 பிளாக்கர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு, சிமிட்டிடின், ட்ரானிடிடின், ஃபமோட்டிடின், நிசாட்டிடின். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் இருக்கு. சிமிட்டிடின் வந்து என்ன காஸ் பண்ணும், என்சைம் இனிபிட் பண்ணும். என்ன டைப் ஆஃப் என்சைம், சைட்டோக்ரோம் P450. ஸோ இந்த என்சைம் இனிபிட் பண்றதுனால என்ன ஆகும்னா செவரல் ட்ரக்ஸோட டாக்ஸிசிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இது வந்து கைனோகோமாஸ்டியா வந்து காஸ் பண்ணும். அலாங் வித் தட் ரானிடிடின் வந்து ஃபியூரான் ரிங் இருக்கு. இந்த ஃபியூரான் ரிங்க்ல வந்து என்ன இருக்குன்னா இந்த ரானிட்ரிடின் வந்து ஃபியூரான் ரிங் இருக்கு, அந்த ஃபமோட்டிடின் வந்து ஃபியூரான் ரானிட்ரிடின் வந்து ஃபியூரான் ரிங், ஃபமோட்டிடின் வந்து fastest acting, and then moving on to the nizatidine. So among the least CNS penetration பாத்தீங்கன்னா famotidine has the least CNS penetration. So இது வந்து என்னன்னா no significant in the CYP450 enzyme interaction வந்து இது வந்து இருக்காது. ஸோ அதனால என்ன CNS penetration வந்து இது கம்மியா இருக்கு. ஸோ ரிமெம்பர் இங்க famotidine தான் என்னதான் CNS penetration வந்து கம்மியா இருக்கும், பிகாஸ் இது வந்து இன்ட்ராக்ஷன் வித் C450 என்சைம் கூட இருக்காது. ஸோ இந்த famotidine கூட வந்து நம்ம வந்து phenytoin, warfarin, and then வந்து tetracycline இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம், co-administer பண்ணலாம். And moving on to the 16th question, sucralfate is a chemically best described as. sucralfate வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து கேக்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்லயே பாத்தீங்கன்னா sucralfate, சுக் மீன்ஸ் சுக்ரோஸ் இருக்கும், ஏஎல் மீன்ஸ் அலுமினியம் இருக்கும். ஸோ அலுமினியம் சால்ட் ஆஃப் சல்பேட்டட் சுக்ரேஸ் தான் வந்து என்னன்னா இந்த sucralfate. ஸோ இந்த sucralfate is the basic aluminum salt of sucrase of sulfate ன்னு சொல்றாங்க, which polymerizes in the acidic pH ல வந்து இது வந்து பாலிமரைஸ் ஆகும். அண்ட் அதர் டு த அல்சர் கிரேட்டர்ஸ், அந்த அல்சரேஷன் லேஷன்ஸ் மேல போய் இந்த பாலிமரைஸ் ஆன இந்த பாலிமர் வந்து போய் ஒரு ப்ரொடெக்டிவ் கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்தரா வந்து இது வந்து என்ன ஆகும்னா அல்சரேஷன் காஸ் பண்ணது வந்து இனிபிட் பண்ணுது. மூவிங் ஆன் டு த 17th question, sucralfate protectively